அணுகும்போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதாவது வந்து என்னன்னாக்கா, ஒரு ஜோதிடர்கிட்ட பலாபலன்கள் சொல்றதுக்கு ஒருத்தர் 100 வாங்குவாரு, 500 வாங்குவாரு, 1000 வாங்குவாரு. இதெல்லாம் அவங்களுடைய திறமையை பொறுத்தது. இல்ல அவங்களுடைய வளர்ச்சிய பொறுத்தது. இல்ல அவங்களுடைய பின்னணிய பொறுத்தது. அதெல்லாம் நான் இங்க பேசவே விரும்பல. இவ்வளோதான் காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஜோதிட புத்தகத்திலும் இல்லை அன்பர்களே. நான் எதுக்காக சொல்றேன்னா, கோடீஸ்வரனுக்கு மட்டும் தான் ஜோசியம் பார்க்கணும்னு ஆசை இல்ல. பாமர ஏழை மக்களுக்கும் பார்க்கணும்னு ஆசை இருக்கும். அந்த மாரி நபர்கள் என்ன கண்டிருக்காங்க. நான் அவங்களுக்கு நான் வந்து அதாவது வந்து மகாபாரதத்தில ஒரு ஒரு வரி வரும். "தன்னுடைய பெருமையை எவன் சொல்கிறானோ, அவன் இறந்த பிணத்திற்கு சமம்" என்று. அதாவது இப்ப ஏன் சொல்றேன்னா, இந்த மீடியாக்கள் மூலமாக இந்த உண்மைகள்லாம் பல பேருக்கு போச்சுன்னு வைங்க. அவங்க கண்டிப்பாக இதில தீர்வு காண முடியும். என்ன? ஏது? நாம்ப யார்? எங்கேருந்து வந்தோம்? நம்ம பிரச்சனை எங்க போய் முடியும்? அப்படிங்கக்கூடிய தீர்வு டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நான் என்ன சொல்றேன்னாக்கா, யாரும் இல்லாததை சேர்க்க முடியாது. சேர்க்க முடியாததை இணைக்கவும் முடியாது. பார்த்துக்கங்க. அதனால உங்க ஜாதகம், உங்க டேட் ஆஃப் பர்த் ஒழுங்கா இருந்துச்சுன்னா, அது மூலமாக என்னால் அதுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்னு உங்களுக்கு உண்டான சுமைய நீங்க தூக்கிட்டு எழணும். அந்த உண்மைய சொல்லிடுவேன். அப்போ உண்மைய சொல்லும்போது நான் பல சந்தர்ப்பங்களில் பலவிதமான பிரச்சனைகளை நான் நேருக்கு நேரா சந்திச்சிருக்கிறேன். அதாவது ஒரு நபர் நம்மகிட்ட வந்து பேசினார். நான் அவங்களெல்லாம் இந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்பல. ஏன்னா, நம்முடைய அனுபவங்கள் தான் நம்முடைய பாடம். நான் பெற்ற அனுபவம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான். அதாவது ஒரு குடும்பத்தில போய் ஜாதகம் பார்க்கும்போது, ஒரு பெண்ணுக்கு ஜாதகம் பார்க்குறேன். அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கு பலன் சொல்லி கேட்கிறேங்க. அந்த பெண் அப்போ பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், "அம்மா குழந்தைங்களுக்கெல்லாம் பார்க்காதீங்க. அப்படி கேட்குற ஆசை இருந்தா தனியா கேளுங்க. அதுக்கு ஐ அம் ரெடி டூ டெல்" அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன போய் சொல்லிட்டு போறீங்க? படிப்பா? ஃபெயில் ஆகவா? இதானே சொல்ல போறீங்க சொல்லுங்கன்னு. இல்லம்மா உங்க பொண்ணோட கிரகபலன் பிரகாரம் இன்னும் 3 நாட்கள்ல உங்கள இல்லத்தை விட்டு வேறு ஒரு பையனுடன் வீட்ட விட்டு கிளம்பிருவான்னு சொன்னேன். அந்த பொண்ணு போயிடுச்சுங்க. உடனே அவங்கலாம் சொன்னாங்க, "அவ வீட்லயாவது இருந்திருப்பா. இந்த ஜோசியர் சொன்ன வாய் நேரம். அதனால என் பொண்ணு போயிட்டான்னு." தயவு செஞ்சு அந்த மாரி பழிகளை போடாதீர்கள். அந்த அளவுக்கு நான் என்னுடைய மனச அன்னைக்கு நான் ரொம்ப ஃபெட் அப் ஆயிட்டேன். ஜோதிடர்கள் வந்து சொல்லி தான் அது நடக்கணும் இல்ல. அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்ப என்ன காரணம்? அந்த ஜோதிடம் கட்டம் பேசும். இந்த நேரத்துல இந்த பழி அனுபவிக்கணுன்ட்டு. அதாவது 2 பேரும் நல்லாவே பேசிட்டு இருப்பாங்க. ஒருத்தன ஒருத்தன் எப்ப வெட்டுறான்னே சொல்ல முடியாது. ஆனா ஒருத்தன் அவன வெட்டுறான், ஒருத்தன் பாதிப்படைறான். என்ன காரணம்? எல்லாமே பூர்வ ஜென்ம கர்மம். பூர்வ ஜென்மத்தின் மீது அணு ஒன்றி பிரச்சனை இல்லாமல் எந்த மனிதனும் பிறக்கவும் முடியாது. அதுல வந்து வாழவும் முடியாது. பிரச்சனைகள் வரும், போகும், என்ன ஏது அந்த ஒரு கைட்லைன்ஸ் தாங்க ஜோதிடம். தயவு செஞ்சு இத புரிஞ்சுக்கங்க. 2வது வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மனிதனுக்கு ஜோதிடம் ஏன் பார்க்குறோம்? ஒருத்தனுக்கு செல்வம் இல்ல, ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகல, ஒருத்தனுக்கு பொருள் உதவி இல்ல. எல்லாமே இந்த மாரி பலதரப்பட்ட எண்ணங்களோட தான் நம்ம வந்து வாழ்றோம். அப்படி வாழக்கூடிய காலகட்டத்தில எல்லாத்தையுமே ஒரு ஜோதிடர் கொடுக்க முடியாது. அப்போ 1, 2 ஃபெயிலியர் ஆகலாம். நான் இல்லன்னு சொல்லல. அது என்ன? ஏன்? அப்படிங்கிறது தயவு செஞ்சு அவருக்கு ஒரு சிந்திக்க ஒரு வாய்ப்பு குடுங்க. அப்புறம் கண்டிப்பா அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இதில வந்து எப்படின்னாக்கா, ஜோதிடங்கள்ல வந்து முன்ன வந்து பேசிக்கா வந்து ஆரூடம். அப்பல்லாம் யாருக்கும் ஜோதிட கலை இல்ல. அப்போ என்ன பண்ணாங்க, அவன் உட்காரக்கூடிய நேரம், சூரியன் எங்க இருக்கு? அவன் உட்காரக்கூடிய முறை என்ன? கன்னத்துல கை வச்சிருக்கானா? அல்லது தலையில கை வச்சிருக்கானா? அல்லது இப்ப கை கட்டியிருக்கானா? இந்த மாரி நிகழ்வுகள் வச்சு சொல்லப்பட்டது தான் ஜோதிடம். அதான் ஆரோட ஜோதிடம். அதிலிருந்து படிப்படியா வளர்ச்சி, 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 வளர்ச்சி அடைஞ்சு, இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில அந்த ஜோதிடம் ஆலமரம் மாதிரி விருட்சமாயி, இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து எல்லாத்தையும் விளையாடுது. அப்போ ஜோதிடத்தில வந்து பொய்யுங்கிறது தயவு செஞ்சு இல்லாமல் இருந்தால், மக்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனா மக்களும் அந்த ஒரு உண்மையை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபாவம் பெற வேண்டும். இப்ப நானே இருக்கேன். என் மனசுல எதுவும் வச்சுக்கக்கூடாது. உங்களுடைய உண்மைய நீங்க தூக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஒரு இடத்துல சஃபர் ஆவுறேன். நீங்க சொன்னதுனால தான் இந்த மாரி சம்பவம் நடந்தது. அப்போ அது என் மனசு எவ்வளோ பாதிப்பு ஏற்படும்? அதனால தயவு செஞ்சு சொல்றேன். கேட்கறதுக்கு முன்னாடி துயரமான சம்பவங்களை எதிர்பார்க்காதீர்கள். ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்ல என்கிட்ட வராங்க. நான் சொல்றேன், "இது செய்வினை சமாச்சாரம். இதுக்கு இதுதான் தீர்வு" அப்படின்னு சொல்றேன். அவரு வந்து என்ன பண்ணணும்னாக்கா, செய்வினை எனக்கு யார் வச்சிருக்காங்க சொல்லுங்க. சொந்தத்திலயா? தூரமா? எப்படின்னு கேட்குறாங்க. எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நானே சொல்றேன். இந்த மாரி உங்க மாமா வச்சிருக்காருப்பா, அப்படின்னு சொல்றேன். இல்ல இந்த மாரி உங்க ஃப்ரெண்டு உனக்கு பண்ணியிருக்காங்க. அந்த நபரை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு என்ன வரும் டென்ஷனு. இவன ஏன்டா போட்டு தள்ளக்கூடாதுன்னு வரும். அதுக்கு காரணம் யாருன்னு ஜோசியரும்பான். அதனால நான் என்ன சொல்றேன், எல்லாரையும் சரிசமமாக பாதிக்கக்கூடிய மனோபாவம் என்னைக்கு வருதோ, அன்னைக்கு உங்களுக்கு ஜோதிடத்தின் மேல்
கான்ஃபிடென்ட் 100% கான்ஃபிடென்ட் வரும். அந்த பாயிண்ட் நீங்கள் ரீச் அடையறதுக்குள்ள மோர் தேன் 70 இயர்ஸ் ஆகிடும். இன்றைக்கி என்னுடைய வயசு 68. இப்போ நான் வந்து உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் படித்ததை விட என்னுடைய அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் உட்கார வச்சுருக்கேன். அதனால் அன்பர்களே, உங்களுடைய ஜோதிட கலையை நீங்கள் பார்க்க விரும்பினால், நம்பிக்கை கொண்டால், உங்களுடைய உண்மையான பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் கொடுக்கும்போது அதில் என்ன இருக்கோ பலன்கள் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ நான் எந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு எது நல்லதோ அது மட்டும் சொல்ல பாரு. கெட்டதுங்கிறது வந்து அவேர்னஸ் பண்ணுவேன். வேண்டாம், இந்த வயசில் இது பண்ணாதீங்க, இந்த தொழிலில் இது ஈடுபடாதீங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு. ஆமாம், இவர் சொல்லிட்டாரு, நம்ம போகலாம், போகக்கூடாது அப்படிங்கக்கூடிய முடிவை நீங்கள் எடுங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது மைனஸ் ஆச்சுன்னா ஜோசியரை வந்து கேளுங்க. ஏன் உங்கள்கிட்ட தானே பார்த்தேன், என்ன எனக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். அந்த ஜோதிடர் மேலும் கிரியேட்டிவிட்டி பண்ணி உங்களுக்காக பல தேடல்களில் போவார். அந்த தேடல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்னை நம்புங்க, நிஜமாகவே சொல்கிறேன். மீண்டும் பிறக்கப்போது நீங்களோ நானோ அல்ல. நம்முடைய வம்சாவளி பிறந்துட்டோம், பிறந்த பின்னாடி யாரும் நல்லது பண்ணோம், கெட்டது நினைக்கவும் வேண்டாம், பண்ணவும் வேண்டாம். ஓகேவா? அதனால் நல்லது மட்டும் பண்ணுவோம். அந்த நல்லது உங்கள் முன்னாடி கொண்டு வரதுக்காக தான் இந்த சேனல் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். திறம்பட நீங்கள் மேலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்களும் வளருவீங்க, உங்களோட நானும் வளருவேன். ஜோதிடன் அதே இடத்துல இருப்பான், ஏணி. அவன் மேல் ஏறி போகிற ட்ராவல் பண்ணுறவங்க தான் உயர்ந்த நிலைக்கு போய் நிற்பாங்க. இது உண்மை, மறக்க முடியாத ஒரு உண்மை. தயவுசெய்து இதை மனதில் கொள்ளுங்கள். ஜோதிடத்தை நம்புங்கள். வணக்கம்.